கேரம் போர்டு காயின்னு விளையாடுற மூஞ்ச காமின்னு நீங்க சொல்றது புரியுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கடைக்கு பாத்தீங்கன்னா தம்பி சதீஷ் இபி ஆபீசர் வந்திருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு அவன் கடைக்கு வந்து. அவங்க கூட சின்னதா ஒரு வீடியோங்க. கே பையா ஹிந்தி வாலாவா அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, ஹிந்திக்கார மச்சான் தான். இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைக்கு போன உடனே ஓனரே கிண்டல் பண்ணுவாரு. உங்க தோசை வந்துட்டாருப்பா, உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி. மச்சானுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நான் போன இடம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஒரு பஸ்ல ஏறி உக்காந்தேன். எங்க போறேன்னு தானே பாக்குறீங்க, இருங்க சொல்றேன். டிக்கெட் எடுக்கிறவர் வந்துட்டாரு. 5 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இறங்குற இடம் வந்துருச்சு. என்னடா இது ரயில்வே ஸ்டேஷனே காமிக்கிற அப்படின்னு சொல்றது புரியுதுங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து 3 மாசம் ஆச்சு. யாரை பார்க்க போறேன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, என் லவரை பார்க்க தான் போறேன். லவரா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களா உனக்கெல்லாம் அப்படின்னு கேட்கறது புரியுது. கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா நான் லவரை காமிப்பேன் பாருங்க. காலையை அடக்கிற போட்டோவை காமி, ரயில்வே ஸ்டேஷன் கெத்தா நீ அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க. நோட்டுல இருக்கிற காந்தி தாத்தா உன் விளையாட்டுக்கு அளவே இல்லை போங்க ஆத்தா அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க. அதிகமான கொடுத்தாரு நெல்லிக்கனி, அவர் புகழ் அழியாது மண்ணில் இனி. அடடே நீ தர்மபுரிக்காரனா நீங்க சொல்றது புரியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.